வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் யுவன் சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, காய்கறி பயிர்கள்ல சாயில்மான் ஃபேத்தன்னு சொல்லக்கூடிய மண் சார்ந்த நோய்கள், வேரல்களாக இருக்கட்டும், தண்டல்களாக இருக்கட்டும், நாட்டல்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எப்பிக்கல் போர்ஷன்ல தாவரத்தோட மேல் பகுதியில் வரக்கூடிய அழிச்சாம்பல் நோய் ப்ளஸ் கருகல் நோய், இதுக்கெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட்டோட எக்ஸிஸ்டிங் மாலிகுல் சேம் சேல கொஞ்சம் 1% ஸ்லைட்லி சேஞ்சாக இருந்திருக்கக்கூடிய புது மாலிகுல் ரெண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற பற்றி ஒரு ப்ராடக்ட் இதுதான் இன்னைக்கு. ஒன்று ரிடோமில் கோல்டு செஞ்சலா வருது, சொல்லவே வேணாம். 3% 4% மெட்டல் ஆக்சிலும் 64% மேங்கோஸும் இருக்கக்கூடிய கிங் ஆல்ரெடி மார்க்கெட்டில் கூடிய மாலிகுல். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த டிஃபென்ஸா மெட்டலாக்சல் பொறுத்த வரைக்கும் 4%, மேங்கோஸ் 65% WP ஃபார்மேஷன். இது 64, இது 65 அப்படிங்கிற WP ஃபார்மேஷனில் இருக்கக்கூடியது. சம்திங் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கு. மற்றதுக்கும் இந்த மெட்டலாக்சல் மேங்கோஸுக்கும் இந்த டிஃபென்ஸ் ஆஃப்ல வித்தியாசங்கள் என்ன, எப்படி வேறுபடுது, இது வேற என்னென்ன மாதிரிலாம் நியூட்ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, என்னென்ன மாதிரிலாம் தாவரத்துக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கேரக்டர் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்கறி விவசாயம் இருந்தால் கண்டிப்பாக இதை பற்றின ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும். டில் லாஸ்ட் வரைக்கும் பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் யுவன் சரத்குமார். காய்கறி பயிர்ல அடிச்சாம்பல் நோயா இருக்கட்டும், பிளஸ் அடியில மண்ணுக்கடி விளையக்கூடிய தண்டல்கள், குருத்தல்கள், இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த டிஃபென்ஸா அப்படிங்கக்கூடிய மாலிகுலை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் அப்படிங்கிறது ரெண்டு கைண்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஒன்று அங்க இருந்து சிந்தனாவோட மெட்டலாக்சில், இங்க இருக்குது பெனலாக்சில் அப்படிங்கிற காம்பினேஷன். பெனலாக்சில் எம் அப்படிங்கிறது 4%, மேங்கோஸ் 65%. என்டையரா அந்த கெமிஸ்ட்ரியோட இது கொஞ்சம் அட்வான்ஸான கெமிஸ்ட்ரி. இது ஏக்கர் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 550 கிராம் பெர் ஏக்கர் அப்படிங்கிறது ஏக்கர் ரெக்கமெண்டேஷனா இருக்கு. சாயில் ரஞ்சி கொடுக்க இருந்தா 30 to 40% இன்ஃபெக்ஷனுக்கு, அதாவது 30% to 40% செடிகள பாதிப்பு இருக்குமா, இது நீங்க 1/2 கிலோ சாயில் ரஞ்சி கொடுக்கலாம். 1 கிலோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தொடர்ந்து யூஸ் பண்றோம். முதல்ல 550 கிராம் கொடுத்தேன் அப்படின்னா 1100 கிராம் அடுத்த ரேஸ் போறது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 550 கிராம் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறதே போதுமானதாக. இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகபட்சமா ஒரு 950 ரூபா to 1000 ரூபா அப்படிங்கிறது அதிகபட்சமா இதோட காஸ்டா இருக்கு. ஸோ இதோட என்னென்னலாம் கண்ட்ரோல் ஆகுது, இதுல இருக்கக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறது ஒன்று ஜில்லு பிளஸ் செப் அப்படிங்கக்கூடிய 3 எழுத்து, அதாவது பொதுவாக நம்ம சஃபிக்ஸ் சொல்லி கொடுப்போம். மெட்டலாக்சைடு, கார்பன் டை மேங்கோசெப், இந்த மாதிரி ஜிம்மு, செப்பு, நெப்பு, ஜில்லு, நில்லு, இந்த கேட்டகரியில் முடியக்கூடியது எல்லாமே ஒரு 30 to 40% இன்ஃபெக்ஷன்ல இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது. மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஞ்சடாவோட இந்த இடோமில் கோல்டு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் மார்க்கெட்ல ஃபேமஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஓசி, சிஹெச்ஓலாம் போக ஆரம்பிச்சாங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த ரேட்லயே ஓரளவுக்கு மாடரேட்டா நல்ல கண்ட்ரோல் இருக்கும். ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கப்படுறது இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் ஜில்லுங்கிற ஃபேமிலி, இன்னொரு பக்கம் செப்புங்கிற ஃபேமிலி. 3+3/2 போடும்போது 3%, 30% to 35% இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது கண்ட்ரோல் பண்ணும். பர்டிகுலரா சொலனேசி குடும்பத்தை சார்ந்த வெஜிடபிள்ஸ் இப்போ நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை பாவக்காய், கொடிவகை பயிர்கள் எடுத்துக்கிட்டீங்க, குறுபேசில அதுல வரக்கூடிய தண்டல்கள் நோய், நாட்டல்கள் நோய் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். தக்காளியில மெயினா நாட்டல்களுக்கு ரொம்பவே நல்லா கேட்கும். மோடம் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரே கொடுக்கலாம், கீழே சாயில் ரஞ்சி கொடுக்கலாம். ஸ்ப்ரே கொடுக்க மாதிரி 2 to 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ரஞ்சி கொடுக்க மாதிரி ஏக்கராக்கு 550 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கு போதுமானதா இருக்கும். ஸோ என்னோட கைண்ட் ஆஃப் டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒன்று வேரல்கள், இது தண்டுக்கும் வேருக்கும் அந்த ரீஜன் எல்லாமே இதை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருத்தல்கள் நோய், ஸோ கொஞ்சம் டாப்ல இருக்கக்கூடியலாம். இன்னொன்று நாட்டல்கள் நோய், டேம்பிங் ஆஃப் அப்படிங்கிற பேர் அழைக்கப்படக்கூடிய இந்த நோய் நாட்டல்கள் நோய். காய்கறிகள் பர்டிகுலராக இந்த ஆந்த்ராக்னோஸ்னு சொல்லக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் போஸ்ட், அதாவது செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் காய்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த நோய் கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் வாடல் நோய் மெயினா அடியில் இருக்கக்கூடிய இதுல வாடலா இருக்கக்கூடிய ரூட் ராட்டு, பில்ட்டு அப்படிங்கக்கூடிய வாடல் நோய் இடத்துல கண்ட்ரோல் பண்ணும். சேம் அடிச்சாமல் நோய், டவுனி மெல்லி, பர்டிகுலரா இலையோட அடிப்பரப்புல இருக்கக்கூடிய அடிச்சாமல், மேற்பரப்புல இருக்கக்கூடிய மேல்சாமல் நோய் ரெண்டுமே இது கண்ட்ரோல் பண்ணும். மேக்ஸிமம் ஒரு மாடரேட்டா ஓரளவுக்கு எல்லா வகையான பங்களையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு மருந்து தான் இந்த டிஃபென்ஸா அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாலிகுலை விட சம்வாட் அட்வான்ஸ், கொஞ்சம் ரேட் ஆஃபரபிள், 10,000 ஒரு ஏக்கராக்கு செலவு பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இதே மாதிரி நிறைய புது ப்ராடக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல தான் இருக்கு. புதுசா யூஸ் பண்ணது மூலமா, கெமிஸ்ட்ரி மாற்றி யூஸ் பண்ணது மூலமாக தாவரங்கள் நோய் எதிர்ப்பு திறன் இல்லாம ஈஸியா கொடுக்குற நோய் தாவரத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் இல்லாம பயிர்களை மேல்மை பண்ணி நோய் மேல்மை பண்ணி வெளியே வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய புது பிரச்சனைகளுக்கான புது மருந்துகளோட இவங்க உங்களை சந்திக்க இருக்கேன். தொடர்ந்து எழுந்துருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.